அன்புள்ள நம்பிக்கை சுடர் நண்பர்களே, இன்று ஒரு சிறப்பு நாள். சாம்பல் புதன்கிழமை, விபூதி புதன். நமது தவக்காலம் இன்று தொடங்குகிறது. இது ஒரு மாற்றத்தின் காலம், கடவுளிடம் திரும்புவதற்கான காலம். நமது நெற்றியில் பூசப்படுகின்ற இந்த சாம்பல், அது பூசப்படுகின்ற பொழுது நாம் பலவீனமர்களாக என்றும், ஆனால் கடவுளின் அன்பு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் நினைவூட்டிக் கொள்வோம். இந்த தவக்காலத்தை ஒரு கடமையாக அல்ல, ஒரு பரிசாக வாழ தயாரா? வாருங்கள், ஒன்றாக சேர்ந்து சிந்திப்போம். சாம்பல் புதன்கிழமை, புதன் விபூதி புதன். இது ஒரு அருளின் காலம். தீர்க்கதரிசியின் அழைப்பு மனமாற்றத்திற்கான ஒரு அவசரமான அழைப்பு. சகோதர சகோதரிகளே, இன்று நம் நோன்பு பயணம் வலிமையான மற்றும் தெளிவான ஒரு அழைப்புடன் தொடங்குகிறது. உங்கள் முழு இதயத்தோடும் என்னோடு என்னிடமாய் திரும்பி வாருங்கள் என்கிறார் யோவேல் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யோவேல் மென்மையாக பேசவில்லை. உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழியுங்கள் என்று அவர் கூறுகிறார். இது வெளிப்புற சடங்குகளுக்கான அழைப்பு அல்ல, ஆழமான மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. இந்த நோன்பு காலம் சோகத்தின் காலம் அல்ல, இது அருளின் காலம். கடவுள் கூறுகின்றார், நான் இரக்கமுள்ளவரும் கருணை உள்ளவரும் கோபத்தில் மந்தனும் அன்பில் செழிப்பானவரும் ஆவேன் என்று. அவர் நம்மை தண்டிப்பதில்லை, நம்மை காத்திருக்கிறார். பிரச்சனை கடவுள் நம்மை மன்னிப்பாரா என்பதில் இல்லை, நாம் அவரிடம் திரும்ப தயாரா என்பதில் உள்ளது. இது அருளின் காலம். திருத்தூதர் பவுல் நினைவூட்டுகின்றார், இப்பொழுது ஏற்ற காலம், இதோ இப்பொழுது ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. நோன்பு காலம், தவக்காலம் ஒரு பரிசு. மீண்டும் தொடங்க கடவுள் தரும் வாய்ப்பு. கடவுளோடு சமாதானம் ஆகுங்கள் என்று பவுல் வலியுறுத்துகின்றார். நாளைக்கு காத்திருக்க வேண்டாம், இன்றே ரட்சிப்பின் நாள். சமரசம் கடவுளோடு மட்டுமல்ல, நம்மோடும் மற்றவர்களோடும் கூட. எத்தனை முறை நாம் உள்ளத்தில் கோபம், கசப்பு, ஆறாத காயங்களை சுமந்து செல்கின்றோம். இந்த நோன்பு காலம், இந்த தவக்காலம் இவ்வகை பிளவுகளை குணப்படுத்தும் நேரம். இதயத்தின் 3 தூண்களாக இருக்கின்றன: ஜெபம், தர்மம், நோன்பு. சுவிசேஷத்திலே இயேசு நோன்பு காலத்தை எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கின்றார். முதலில் ஜெபம். நீ ஜெபிக்கும் பொழுது உன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து மறைவாக இருக்கும் உன் தந்தையிடம் ஜெபி. இது சொற்களின் விஷயம் அல்ல, கடவுளோடு உள்ள நெருக்கத்தின் விஷயம். பாராட்டை பெற ஜெபிக்க வேண்டாம், தந்தையை சந்திக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக தர்மம். உனது வழக்கை செய்வதை உன் இடது கை அறியாதிருக்கட்டும். கொடுப்பது மேன்மையின் அடையாளம் அல்ல, அது செயலில் வெளிப்படும் அன்பு. தர்மம் பணம் மட்டுமல்ல, கவனம், நேரம், கேட்கும் மனம் ஆகியவையும் தர்மமே. மூன்றாவதாக நோன்பு. நீ நோன்பு இருக்கும் பொழுது உன் தலையில் எண்ணெய் பூசி முகத்தை கழுவிக்கொள். மத்தேயு 6:17. இது உணவு தவிர்ப்பதற்கான ஒரு திட்டம் அல்ல. உணவு, பொருளாசை, கவனச்சிதறல்கள் போன்ற பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு கடவுளுக்கான இடத்தை உருவாக்கும் வழி. இயேசு எச்சரிக்கிறார், மனிதர்களால் பாராட்டப்படுவதற்காக உங்கள் நற்செயல்களை செய்யாதீர்கள். மத்தேயு 6:1. நோன்பு காலம் ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது உள்ளார்ந்த பயணம். நமக்கான கேள்வி என்னவென்றால், ஜெபம், தர்மம், நோன்பு ஆகியவற்றை வெறும் சடங்குகளாக வாழ்கின்றோமா, அல்லது கடவுளையும் பிறரையும் சந்திக்கும் வாய்ப்புகளாக வாழ்கின்றோமா? அடுத்ததாக இந்த சாம்பல், தாழ்மையும் நம்பிக்கையும் குறிக்கும் அடையாளம். இன்று நாம் நெற்றியில் சாம்பலை ஏற்கின்றோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பு என்ற வார்த்தைகளுடன் இந்த செயல் 2 உண்மைகளை நினைவூட்டுகின்றன. நமது பலவீனம், நாம் கடவுளின் படைப்புகள், கடவுள் அல்ல, எல்லாம் கடந்து போகும், கடவுளின் அன்பு மட்டும் நிலைக்கும் என்பதை சாம்பல் நினைவூட்டுகின்றது. மனமாற்றத்தின் நம்பிக்கை. நாம் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாற்றத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். சாம்பல் நம்பிக்கையின் அடையாளம் அல்ல, கடவுளின் இரக்கத்தின் நம்பிக்கை வைக்கும் அடையாளம் என ஒரு அடையாள செயல். இன்று
நாம் பெறும் சாம்பல் வெளிப்புற சின்னம். அது உள்ளார்ந்த உறுதிப்பாட்டை நினைவூட்டுகின்றது. இது வெறும் சடங்கு அல்ல, ஒரு நினைவூட்டல். வாழ்க்கை குறுகியது, இப்பொழுது அருளின் நேரம். ஜெபிப்போமா. அன்பு இயேசுவே, இந்த நோன்பு காலத்தில் மாற்றமடையும் இதயத்தை எங்களுக்கு தாரும். ஜெபம், தர்மம் மற்றும் நோன்பை கடமைகளாக அல்ல, உம்மோடு நிகழும் சந்திப்புகளாக வாழ உதவி செய்யும். இந்த சாம்பல் எங்களுக்கு தாழ்மையும் நம்பிக்கையும் குறிக்கும் அடையாளமாக இருக்கட்டும். இந்த நோன்பு பயணம் மரணத்தின் மீது உம்முடைய வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாட எங்களை ஆயத்தப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக.